தற்போது நம்முடன் தொலைபேசி வாயிலாக அதிமுக தொழில் தொடர்பு செயலாளர் கல்யாணசுந்தரம் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். இப்போ ஞானசேகரன் குற்றவாளி அப்படிங்கிற தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிற முதல்ல அந்த தீர்ப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? குறிப்பா திமுக ஆட்சியில தொடர்ந்து பாலியல் குற்றச்சாட்டுகளுக்கு தீர்ப்பு வழங்கப்படுது, இது குறித்தான உங்க கருத்து? வணக்கங்க. இதுல இந்த தீர்ப்பு நம்ம எதிர்பார்த்த தீர்ப்புங்க. அவன் குற்றவாளி என்பது நிரூபிக்கப்படுங்கிறத நம்ம எதிர்பார்த்தோம். ஏன்னா தமிழ்நாடு மக்களினுடைய மிகப்பெரிய அழுத்தம் இருந்தது அதுல. இன்னொன்னு, நீங்க இந்த கேட்கிற கேள்வி எனக்கு ஒரு வினோதமா இருக்குது. திமுக அரசு நடக்கும்போது வழக்குல தீர்ப்பு வருது அப்படிங்கிறது, அரசு நடக்கிறதுக்கும் வழக்குல தீர்ப்பு வர்றதுக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நாம ஏற்கனவே முதல்ல சொல்லியிருந்தது என்ன அப்படின்னா, இவங்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிற போதே இவன் ஒருவன் தான் குற்றவாளி, நடந்திருப்பது ஒரு குற்றம் தான், இதற்கு மேல யாரும் பாதிக்கப்படவும் இல்லை, இதற்கு மேல வேற குற்றங்களில் இவன் ஈடுபடவும் இல்லை என்பதை போலதான் ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அந்த குற்றப்பத்திரிகையே தவறானது என்பதைத்தான் நாங்கள் போராட்டங்கள் வாயிலாகவும் நீதிமன்றத்திலும் எடுத்து சொல்லியிருந்தோம். இப்ப என்னன்னா, அந்த குற்றப்பத்திரிகை சார்ந்து தீர்ப்பு வந்திருக்கிறது. எனவே அதுல இவன் குற்றவாளி என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் இதுல உண்மையில் நியாயம் என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த குற்றப்பத்திரிகையவே தமிழ்நாடு அரசு இன்னும் சரியானதாக யாரெல்லாம் இதுல பின்னணியில இருக்கிறார்கள், அந்த சமயத்திலே சொல்லப்பட்ட சார்களை எல்லாம் இணைத்து இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அது செய்யப்படவில்லை. எனவே இந்த வழக்கு முழுமையாக விசாரிக்கப்பட்டதாக நாங்கள் கருதவில்லை. அதனால இப்ப இந்த கொடுக்கப்பட்ட சார்ஜ் ஷீட்டுக்கு, கொடுக்கப்பட்டிருக்கிற குற்றப்பத்திரிகைக்கு நீதிபதி அவர்கள் தீர்ப்பை சொல்லி இருக்கிறார். அவன் குற்றவாளி என்பதை தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அதுல எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி இருக்கிறது. ஆனால் இந்த வழக்கை கட்டாயமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைக்கிற போது இந்த வழக்கு முழுமையாக விசாரிக்கப்பட்டு இதனுடைய பின்னணியிலே இருந்து அரசியல் பின்புலமாக நின்று யாரெல்லாம் இந்த குற்றவாளிக்கு உதவினார்களோ அவர்களும் சேர்த்து கைது செய்யப்படுகிற நாளை நாங்கள் உருவாக்குவோம். அது அதிமுக ஆட்சி அமைந்த உடனேயே அதுக்கான விசாரணைகள் தொடரும். சார், தொடர்ந்து அதிமுக சார்பிலையும் சரி, இல்ல மற்ற கட்சிகள் சார்பிலையும் சரி, யார் அந்த சார் அப்படிங்கிற அந்த கேள்வி குறிப்பா இந்த ஞானசேகரனுடைய வழக்கில் முன்வைக்கப்பட்ட ஒரு பிரச்சனையாகவே பேசப்பட்டது. ஆனா அதை பத்தின எந்த விதமான விசாரணையுமோ இல்ல அதை தொடர்ந்து இப்போ யார் அந்த சார்ன்ற கேள்விக்கு பதிலே வரல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுது. ஸோ அதை தாண்டி இப்போ இந்த கேஸ் வேற ஒரு திசையில மாறி குற்றவாளியின் தீர்ப்பு வழங்கியிருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? ஆமாங்க, நீங்க சார்ஜ் ஷீட்ல இருக்கிறது தானே அவங்க எடுத்து பண்ண முடியும். அவங்களுடைய விசாரணை நடந்ததே இவங்களுடைய குற்றப்பத்திரிகையின் சார்ந்துதான் பண்ணாங்க. ஏற்கனவே உயர்நீதிமன்றம், தமிழ்நாடு உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம் இது இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருப்பதை இருக்கிற பிழைகளை சுட்டிக்காட்டி இருக்கிறது. இங்க இருக்கிற அவர் மரியாதைக்குரிய கமிஷனர் அருண் அவர்கள் அவர் தலைமையிலான டீம் இதுல சரியா செயல்படல என்பதையும் சுட்டிக்காட்டி அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சொன்னார்கள். அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்திற்கு தமிழ்நாடு அரசு போய் அது இந்த கமிஷனர் மேல எந்த நடவடிக்கை எடுக்க வேண்டியதில்லை என்று தீர்ப்பை பெற்றுவிட்டு வந்துவிட்டார்கள். ஆனால் நாங்கள் வைத்த அந்த குற்றச்சாட்டு என்பது நாங்கள் வைத்ததல்ல. முதல்ல அது பாதிக்கப்பட்ட மாணவி சொன்ன செய்தி. எனவே அந்த செய்தியின் அடிப்படையில் இது தீர்க்கமாக விசாரிக்கப்பட வேண்டும் என்பதை சொன்னோம். ஆனால் அது விசாரிக்கவே படவில்லை அப்படிங்கறதா இருக்கிற பிரச்சனை. இந்த குற்றவாளியை பிடித்து இவன் தான் குற்றவாளி என்பதற்கான குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து அதன் பேரிலே தீர்ப்பு வாங்கி இருக்கிறார்கள். எனவே இதுல யார் அந்த சார் என்பது இனி எங்கே அந்த சார் என்றுதான் நாம் கேட்டு போராட வேண்டியிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா அதனால தமிழ்நாடு அரசு இது அப்பீல் போறக்கோ அதுக்கெல்லாம் எந்த வாய்ப்பும் இல்லை. ஏன்னா அவங்க ஓட்ட குற்றப்பத்திரிகையில தானே தீர்ப்பே கிடைச்சிருக்கு. எனவே அது அப்படியே அதை முடிக்கத்தான் விரும்புவாங்க. கட்டாயமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைகிற போது யார் அந்த சார் என்பது உலகத்திற்கு தெரியப்படுத்தப்படும். நன்றி சார், நன்றி. இணைப்புல உங்க கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றி.